ஹாய் ஹலோ ஆர்மீஸ் எல்லோரும் எப்படிரா இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லவ்வோட 10th பார்த்துட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் எடுத்தோம் 9th பார்ட்டில் எதில் முடிஞ்சிருக்குன்னா, ஜிமின் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருப்பான், அதோட முடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ எடுத்ததும் ஒருத்தர் அந்த தாலி கட்டினாங்கல்ல, ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினான்ல ஜிமின், அந்த பொண்ணு அழுதுட்டு அங்கே உட்காந்துருக்கா. ஒருத்தர் பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லைப்பா, அந்த பொண்ணோட அப்பா தான் போல். என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணு கழுத்துலேயே அவன் தாலி கட்டியிருப்பான், அவனுக்கு எவ்வளோ திமிராக இருக்கணும். அவனை நான் சும்மாவே விடுறதால இப்போ நீ எதுக்கு அழுதுட்ருக்க? எனக்கு தெரியாது உன்னை பற்றி, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். அவன் தான் திமிரு பிடிச்ச வேலை பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ உட்காந்து அதுக்காக அழுகணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அந்த தாலியை கழட்டி கடாசு, அதை பார்த்தாலே கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டிகிட்ருக்காரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருக்குது. உடனே நீ முதல்ல ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி அவர் இழுத்துட்டு போகிறாரு. இன்னும் அந்த அப்பா எங்கேப்பா என்னை கூப்பிட்டு போகிறீங்க? நான் எங்கேயும் வரல அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்ல, என்ன நீ வரலையா? நான் ஒன்றும் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கலம்மா, உன்னை கூப்பிட்றேன். உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியல. என்னால் எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? அத்தனை பேர் முன்னாடி அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கு இடத்துல தாலி கட்டியிருப்பான். அவன் என்ன நினச்சிக்கிட்டான்? யாருக்கு இடத்துல வேணாலும் தாலி கட்டலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு தானே நினச்சிக்கிட்டான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ முதல்ல வான்னு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அவங்க அம்மாவும் எங்கே விடுங்கன்னு சொல்கிறாங்க. நீ வாயை மூடி, இது என்னோடய பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டிக்க செம்ம கோவத்தில் போகிறாரு. இங்கே மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜிமினை பிடிச்சி திட்டிகிட்ருக்காங்க. அதே சமயம் செம்மையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாக்கிடுச்சு, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஜிமின் நான் வேணும்னே பண்ணலடா, எனக்கு வேறு வழி தெரியல, அதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிமின் சொல்கிறான். அதை ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. ஜிமின் மேலே செம காண்டில் தான் இருக்காங்க. ஜிமின் அந்த இடத்துல பாவமாக நின்றுட்டுருக்கான். இவங்கெல்லாம் திட்டினது பார்த்ததுன்னு அந்த பொண்ணோட அப்பா நீங்கள் வெளியே வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட இவங்க உடனே போகிறாங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு ஜாலியாக உள்ளே உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமினோட அப்பா அம்மா அப்படிலாம் இல்லை சார், நாங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னத்தை ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, உங்கள் பிள்ளைக்கு தான் சொல்லி கொடுத்து வளர்த்திங்களா அப்படின்னு ஒன்று. ஜிமின், அங்கிள் தப்பு பண்ணது நான், நீங்கள் என்ன வேணாலும் என்ன சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் திட்டாதீங்க, இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் ஜிமின் சொல்ல உடனே, ஓ என்ன வேணாலும் நீ பார்த்துப்பியா? இன்னும் திமிரு இருந்தால் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருப்ப. உங்கள் அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு. ஜிமின், அங்கிள் இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், தப்பு பண்ணது நான், இதுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் அவங்கள இழுக்காதீங்கன்னு ஜிமின் சொல்ல, என்னையே மிரட்டுறியா? என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினதும் இல்லாமல் என்னை மிரட்ட வேறு, சரியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? உங்கள் அப்பா அம்மா பற்றி பேசினா உனக்கு கோவம் வருதா? அவங்க ஒழுங்காக வளர்த்துருந்தா ஏன் நீ இந்த மாதிரி வேலையை பண்ண போகிற? உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்களா இந்த மாதிரி எவனாவது பொண்ணு பெற்று வச்சுருப்பான்ப்பா, அழகாக இருந்தா நல்லா பொண்ணாக இருந்தால் பிடிச்சி தாலி கட்டி விட்ருப்பா அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னானா அப்படின்னு சொன்னோடனே ஜிமினுக்கு செம கோவம் வந்துடுது. உடனே அவரோட சட்டையவே கோவத்தில் பிடிச்சிட்றான். இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அழுதுட்டு சும்மா நின்றுட்டு தான் இருப்பாள், ஒன்றுமே சொல்லாமல். ஆனால் இப்போ ஜிமின் அவங்க அப்பா சட்டையை பிடிச்சதும் அந்த பொண்ணுக்கு செம கோவம் வந்தது. உடனே வேகமாக ஜிமினோட கையை தட்டி விட்டு ஜிமினை பலான்னு ஒரு அரை விடுவா கன்னத்திலே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸை பிடிச்சிருப்பீங்க? அவ்வளோ திமிரா? நீ என்ன ராட்சசனா இல்லை நீ என்ன அரக்கனா? நீ திமிரு பிடிச்சவனா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஜிமினை போட்டு திட்டுறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல என் கழுத்தில் என் பெர்மிஷன் இல்லாமல் தாலி கட்டினேன், இப்போ என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பாவோட சட்டையவே பிடிக்கிற. நீ தப்பு பண்ணதுனால தானே எங்கள் அப்பா அப்படி பேசினாரு, நீ எதுக்கு என் கழுத்தில் தாலி கட்டினா? அந்த பொண்ணு அழுதுகிட்டே கேட்குறா. ஜிமினால் ஒன்றுமே பேசவே முடியல. அந்த பொண்ணு முன்னாடி தலை குனிஞ்சு அப்படியே நிற்கிறான். மெம்பர்ஸ் யாருமே வரவே இல்லை, அவங்க அப்பா அம்மாவும் வரவே இல்லை. ஜிமினுக்கும் அவங்களுக்கும் தனியாக பிரச்சனை நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜிமின் பக்கம் இந்த டைமு யாருமே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயினியால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஜிமின் கஷ்டப்படுறான்னு அது ஹீரோயினியால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால ஹீரோயின் இங்கே பாருமா, அவன் பண்ணது தப்பு தான், அவனுக்கு அதனால் கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி எல்லோரும் முன்னாடியும் ரோட்டில் நிற்க வச்சு பேசுகிறது சரியில்லை, எதாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல,
உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து, "என் பொண்ணு வாழ்க்கை தானே நாசமா போச்சு. உங்க பையனுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அதனால நீங்க பேசுவீங்க. எனக்கு தான் தெரியும் என் வயித்தெரிச்சல்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல, "சார் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. நம்ம ஃபேமிலி மேட்ரை வந்து நம்ம இப்படி ரோட்டில் வச்சு பேசுறது நல்லா இருக்காதுன்னு தான் சொன்னேன்னு" "எது? நம்ம ஃபேமிலி மேட்ரா? இது எப்பப்பா நம்ம ஃபேமிலி மேட்ரு ஆச்சு? நீங்கள் வேற, நாங்கள் வேற. என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாங்கிறதுக்கோசரம் என் பொண்ணை வந்து அவனுக்கு அடிமையாக வேலை செய்ய சொல்லுவேன்னு பார்த்தியா? அந்த மாதிரி அப்பா நான் இல்லை. இந்தா உன் தாலின்னு சொல்லி வெடுக்குன்னு அவர் அந்த பொண்ணோட கழுத்துலேருந்து தாலியை பிடுங்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு, "அப்பா இல்லைப்பா, இது தப்புப்பா" அப்படின்னு சொல்லி அழுவுறா. உடனே, "கையை எடு, உனக்கு அவன் முக்கியமா நான் முக்கியமா? இந்த தாலியை கழட்டி கடாசுன்னு" சொல்லி அவர் கோவப்படுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து, "இல்லைப்பா என்னால் முடியாது" அப்படின்னு சொல்லி அழுவுறா. உடனே அவங்க அப்பா வந்து, "உனக்கு அவன் தான் முக்கியம்னா போய் அவனோட வாழு" அப்படின்னு சொல்லி அவளை அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவர் செம கோவமாக இங்கேருந்து கிளம்பிறாரு. அந்த பொண்ணு, "அப்பா நில்லுங்கப்பா, அப்பா அப்பான்னு" சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறா. ஆனால் அவங்க அப்பா காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாரு. இந்த பொண்ணு அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுவுறா. "அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவ. ஜிமின் வந்து அந்த பொண்ணு அழுகுறத அவனால் பார்க்கவும் முடியல. ஆனால் சும்மாவும் நிற்க முடியலையா, அதனால் போய், "நீங்கள் வேணால் என் கூட என் வீட்டுக்குள்ளே இருக்கலாம்" அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு செம கோவம் வந்துடுது. "என்னது? உன் கூடயா? உன் கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எங்கள் அப்பா திரும்பி வருவார், எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவை பற்றி" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவுறா. "இந்த தாலியை நான் கட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு தாலி தான் எல்லாமே. அது தான் 3 முடிச்சு போடுறது தான் புருஷன் 3 முடிச்சு போடுவான். தான் புருஷன் உயிரோடு இருக்கும்போது தாலியை கட்டினா புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் ஒன்று புருஷனாக ஏற்றுக்கல. என்னால் உன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான். ஆனால் முறைப்படி பூஜை சமஸ்காரம்லாம் பண்ணி இந்த தாலியை கட்டிடலாம். அது எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னா அவரே பண்ணிடுவார். நான் உன்னை என்றைக்குமே என்னோடய ஹஸ்பண்டாக ஏற்றுக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக அழுவுறா. "என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டலன்னு" சொல்லி ஜிம்மினால் ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு பண்ணது தப்பு தானே, அதனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த பொண்ணு ஜிமினை ஒரு வில்லன் மாதிரி தான் பார்க்குறா. அதனால் ஜிமினாலையும் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா அவன் பண்ணது சாதாரண விஷயமா அவ்வளோ பெரிய மேட்ரு பண்ணி விட்டான். அதனால இங்கே நடக்கிற எந்த விஷயமும் ஜேகோவோட ஒய்ஃப் சுசுகிக்கு பிடிக்கல. ஏன்னா சுசுகி வந்து ஸ்வீட்டி கல்யாணம் ஜிமின் வந்து ஸ்வீட்டியை தானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தான். ஆனால் ஜிமின் ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது வந்து சுசுகிக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பொண்ணையும் அவளுக்கு பிடிக்கல. எப்படியாவது ஜிமினையும் இந்த பொண்ணையும் பிரிச்சுன்னு தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே போயிடு, திரும்பிலாம் வந்துடாதுங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே முனவிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து என்னதான் அவள் வில்லியாக இருந்தாலும் ஸ்வீட்டியை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் அந்தளவுக்கு வில்லி கிடையாது, என்ன கொஞ்சம் திமிரு பிடிச்சவ அவ்வளோதான். ஆனால் சுசுகி வந்து கொஞ்சம் திமிரு பிடிச்சவ. ஆனால் ஸ்வீட்டியை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸ்வீட்டிக்கு ஒன்றுனா இவ தான் வந்து முன்னாடி நிற்பா. இவளுக்கு இப்போ மீரா மேலே செம ஏன்னா ஸ்வீட்டி அங்கே கதறிக்கிட்டு இருக்கும்போது மீரா கண்டுக்காமல் ஃப்ளைட் ஏறி மறுபடியும் போயிருப்பாங்க கொரியாவுக்கே. அதனால் ஸ்வீட்டிக்கு வந்து மீரா மேலே சாரிப்பா சுசுகிக்கு வந்து மீரா மேலே செம மீரா ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாங்களா, இது ரெண்டுக்கும் சண்டை வருமா என்னன்னு தான் தெரில. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அவங்க அப்பா போய் 5 நிமிஷம் கூட இருக்காது, திரும்பி வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணும் அழுதுகிட்டே போய் காரில் ஏறிடுறா. அவர் போகும்போது கூட ஜிமினை பார்த்து முறைச்சிட்டு, "இன்னொரு டைம் என் பொண்ணோட லைஃப்பில் நீ வரலான்னு மட்டும் நினச்சிடாத. கண்டிப்பாக நான் உன்னை என் பொண்ணோட லைஃப்பில் வரவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஜிமினை பார்த்து சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கே கிளம்பிடுறாரு. ஜிமினுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல. உடனே அதுக்கப்புறம் எப்படியும் 1 வீக் ஆகிடுது. ஜிமின் வந்து ரூம்லேயே தான் உட்காந்து 1 வாரமாக இருந்திருப்பான். திடீர்னு வந்து அவன் வந்து எத்தனை நாள் தான் ரூம்லேயே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாமேன்னு ஆஃபீஸ்க்கு போகிறான், வீட்டுக்கு வருவான். அதுவும் லேட்டாக தான் வருவான், சீக்கிரமாக வரமாட்டான். வேணுங்கன்னே அதிகமாக ஒர்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இந்த டென்ஷனில். இப்படியே 1 மந்த்து போகுது. அவங்க அப்பா அம்மா வந்து 1 மாதமா இவன் வந்து அந்த பொண்ணு பற்றி ஒன்றுமே பேசவும் இல்லை, ஒன்றுமே நினைக்கவும் இல்லை. அதனால் மறுபடியும் ஸ்வீட்டிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு நினச்சிட்டு ஜிமின் வரைக்கும் அவன் வந்து எப்படியும் 12 மணிக்கு மேலே தான் வருவான், அவ்வளோ லேட்டாக தான் வருவான். அதனால் 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து ஜிமின் வரப்போ கேட்குறாங்க ஜிமின்கிட்ட,
ஏன்பா நீ மறுபடியும் ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அந்த பொண்ணு தான் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் கோவமா, யார் சொன்னா அவளை நான் மறந்துட்டேன்னு? அவளுக்கு என் மேலே கோவமா இருக்கலாம். 1000 தான் இருந்தாலுமே அவள் என்னோட ஒய்ஃப் அவ்வளோதான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் வேறு யாருமே என் லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அங்கேருந்து அவன் போயிடுறான். போயிட்டு நம்ம எத்தனை நாளைக்கு இப்படி விலகியே இருக்கிறது? அவளுக்கு எப்படி தான் நம்மளை பற்றி தெரியும்? நம்ம விலகியே இருந்தோன்னா அவள் நம்மளை கெட்டவனே தான் நினச்சிட்ருப்பா. ஆனால் நம்ம விலகி இருக்கிறது சரியே இல்லை. எப்படி அவகிட்ட நான் போய் பேசுவேன்? எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுவேன்? ஐயோ, அவள் என் ஒய்ஃபு தானே, எனக்கு அவளை பிடிக்குமே. ஐயோ, என்ன பண்ணுறது? என்னடா ஜிமின் இப்படி பண்ணி தொலைச்சிட்ட? அவள் நல்லவளா கெட்டவளான்னு கூட தெரியாது. ஒரே ஒரு டைம் என்ன அவள் பாட்டு பாடுறப்ப பார்த்துருப்பியா அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே கல்யாணத்தப்ப நம்ம ஜிமின் வந்து ஒரு பொண்ணு பாட்டு பாடுறத மெய் மறந்து பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, நம்ம ஹீரோ கூட போய் கலாய்ச்சிருப்பாருல்ல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் தாலியே கட்டியிருப்பான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குன்னு அவன் நம்பியிருப்பான். ஆனால் அந்த பொண்ணு எப்பேற்பட்டவன்னு தெரியல. உடனே அந்த பாட்டை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிட்டியா அவள் நல்ல பொண்ணுன்னு? ஐயோ, என்னடா இப்படி பண்ணிட்ட? இப்போ நான் எப்படி பேசுவேன்? இது சரிப்பட்டு வராது. நம்ம விலகியே இருந்தோன்னா ஒரேடியாக நம்மளை விலக்கி வச்சுருவாங்களோ? இவங்க என்ன மறுபடியும் ஸ்வீட்டிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுறத பார்க்குறாங்க? இவங்களுக்கு என்ன லூஸு பிடிச்சிக்கிச்சா? அவளை வேணான்னு சொல்லிட்டு தானே நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி இவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இன்னும் பேசவே இல்லை தெரியுமா? நான் என்றைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் என் ஃப்ரெண்டு எவனும் பேச மாட்டேங்கிறான். என் மேலே செம காண்டில் இருக்கான். பத்தாததுக்கு வீட்டில் வந்தால் இந்த டென்ஷன், ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ் டென்ஷன். டேய் ஜிமினு, நீலாம் மனுஷனே இல்லைடா. ஒரு தப்பு பண்ணிவிட்டு இப்படி உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஸ்வீட்டியவே கல்யாணம் பண்ணியிருப்பல்ல. இல்லை இல்லை, நம்ம ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறத விட இதுதான் நல்லது. ஐயோ கடவுளே, நம்மளை இப்படி தனியாக புலம்பு விட்டாங்களேன்னு ஜிமின் படிக்க புலம்பிக்கிட்டே இருக்கிறான். புலம்பிக்கிட்டே போய் படுத்துடுறான். இப்போ விடிஞ்சது. உடனே ஜிமின் காலைல எங்கேயோ பரபரன்னு கிளம்பிகிட்ருக்கான். இன்றைக்கி எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி எங்கே போகிறான்னா ஒரு காலேஜுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். நின்று ஐயோ கடவுளே வந்துடணும், கடவுளே வரணும், கடவுளே வரணும், எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இங்கே தான் ஜிமின் தாலி கட்டினான் இல்லையா, அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துட்டுருக்கா. அந்த பொண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பொண்ணோட பேர் கேபி. கேபி வந்து வந்துட்டுருக்கா. அவங்க அப்பா தான் வந்து கொண்டு வந்து விட்றாங்க கேபியை. கேபியும் கார்லேருந்து இறங்கி வரா. அவங்க அப்பா போகிற வரைக்கும் ஜிமின் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா போய் ஒரு டேர்னிங் மாதிரி இருக்கும், அதை சுயண்டதுக்கப்புறம் ஜிமின் போய் ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் கண்டுக்காமலே போயிடுறா. உங்களை தான் ப்ளூ சாரீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க, அவங்க வந்து ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்காங்க. ப்ளூ சாரின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜிமின். செம கோவம் வந்துடுது. அங்கேருந்து திரும்பி போகலான்னு பார்க்க ஜிமின் வேகமாக ஓடி வந்து ஸ்டாப் பண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா அப்படின்னோடனே, எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறா. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக எத்தனை நாள் என் மேலே கோவமாக இருப்பீங்க? என்னதான் இருந்தாலும் நான் தானே உங்கள் புருஷன் அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா நீ என் புருஷன்னு? தாலி கட்டிட்டா புருஷன் ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, தாலி கட்டினாலே புருஷன் தானே, அதுவும் நம்ம தனியாக ஒன்றும் ரகசிய கல்யாணம் பண்ணிக்கலையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஊரறிய எல்லோரும் முன்னாடி தான் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோடனே, இப்போ என்னங்கிறீங்க? அதுக்காக உங்கள் கூட வந்து வாழணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, இல்லை வாழணுன்னா இல்லை, அட்லீஸ்ட் என் கூட எங்கள் வீட்டுக்காவது வரலாம்ல, எத்தனை நாள் தான் நம்ம தனியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்ல, இப்படியே பிரிஞ்சிருந்தோன்னா உங்களை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? என்னை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. எனக்கு உங்களை புரிஞ்சிக்க தேவையில்லை, நான் உங்களை புருஷனாகவும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நான் கட்டின தாலியை கட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஜிமின் கேட்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம், என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு தானே இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லைங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் மனசில் நான் இல்லைன்னா நீங்கள் நான் கட்டின தாலியை கழுத்துலேயே மாட்டியிருக்க மாட்டீங்க, இந்நேரம் தூக்கி எறிஞ்சிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா எப்போ வேணாலும் திரும்பி வருவார், எங்கள் அப்பா வந்தாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு அதனால தாங்க உங்கள் அப்பா போனோன்னே வந்து பேசுகிறேன், அன்றைக்கே பார்த்துட்டேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா நானும் தான் பார்த்தேன் நீங்கள் எங்கள் அப்பா காலரை பிடிச்சதுன்னு சொல்ல, இல்லை அதை நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், சாரி, அவர் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசுனதுனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு. பேசாமல் கொஞ்சுவாங்களா? நீங்கள் பண்ண வேலை அப்படி அப்படின்னு சொல்லும்போது,
தெரியாமல் பண்ணிட்டேங்க, அதையும் எத்தனை பேர் தான் சொல்லி காட்டுவீங்க அப்படின்னு. ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 டைம் யோசிப்பாங்க. ஒரு டைம் கூட யோசிக்கலையா என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லாமல், இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. நான் இந்நேரம் கொரியா போயிருக்க வேண்டியவன், ஆனால் உங்களுக்காக தான் நான் இந்தியாவிலே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றும் உங்களை இந்தியாவிலே இருங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் கொரியாவுக்கு போங்க, இல்லைன்னா இந்தியாவில் இருங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் வந்து என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேச்சு போய்க்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே ஜிமினும், ஐயோ சொதப்பிச்சா போச்சு போடா, ஒரு பொண்ணுக்கிட்ட உன்னால் பேச முடியல, ஆனால் நீ பேசுனா எல்லா பொண்ணுங்களும் விழுந்துருவாங்களேடா, இவன் மட்டும் வித்தியாசமாக இருக்கா, இவளை யார் அப்படிலாம் இருக்க சொன்னா அப்படின்னு சொல்லி ஜிமின் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடுறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க, ஜிமின் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலுமே இப்படி நீங்கள் எல்லாருமே ஜிமினை ஒதுக்குனது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னோடனே, அவனுக்கெல்லாம் அப்போ தான் புரியும், அவனுக்கு அந்த சென்ஸே இல்லையா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி அவன் எங்கேயாவது யோசிச்சானா அப்படின்னு சொல்லி இவங்க ஹோபி சொல்ல, 1000 தான் இருந்தாலுமே ஜிமின் பக்கம் யாராவது நிற்கணுங்க. இந்த மாதிரி எல்லாருமே வெறுத்தா அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள். ஜிமினாக இருக்கிறதுனால பரவாயில்ல, மற்ற யாராவது இருந்தால் சூசைட் கூட பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஜிமின்லாம் அப்படி பண்ண மாட்டான் அப்படி. அதனால நீங்கள் எல்லாருமே ஒதுக்குவீங்களா? ஜிமின் இதனால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் நீங்கள் அவன் பண்ண தப்பு அளவுக்கு 1000 மடங்கு அவனை தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அனுபவிக்கட்டும் பண்ணனால அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்ல, நீங்கள் எதுக்கு இப்படி கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறாங்க. ஹோபி உடனே, இந்த டாபிக் பேசுகிறதா இருந்தால் வாயை மூடிட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் வாயை மூடிக்கிறாங்க. மூடிக்கிட்டு அவங்க பாட்டுக்கே போய் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ஹோபி, ஆஃபீஸ் ஒர்க்குன்னா அவ்வளோ கஷ்டமாவா இருக்குது, இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு என்னப்பா நீங்கள் பாட்டுக்கே ஆர்டர் போட்டுருவீங்க, அதை செய்கிறது தானே என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ரொம்ப சலிப்பாக சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ நான் அவன்கிட்ட கற்றுனுங்கிறதுக்காக இப்படி பேசுகிறியா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, உண்மையிலுமே நிறையா தான் இருக்குது, ஆல்ரெடி நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், அந்த டென்ஷன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சி, எல்லா ஒர்க்கும் சேர்த்து பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ஹீரோயினி சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து, அதெல்லாம் என்னோடய ஒர்க் தானே, நானே பண்ணுறேன், நீ இங்கே வந்து உக்காரு அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்லங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை வா வந்து உட்காரு, நீ ஹீரோயினியை வெளுக்கட்டையமாக பிடிச்சிட்டு போய் உட்காந்து ஹெட் மசாஜெலாம் பண்ணி விட்றாங்க. ஹீரோயினி வந்து, உங்களுக்கு இன்றைக்கி என்ன உடம்பு சரியில்லையா என்னென்னு, ஏன் அப்படி கேட்குற, இல்லை என்னமோ வித்தியாசமாக நடந்துக்கிறீங்களே அதனால கேட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னால் தானே நீ டென்ஷன் ஆன அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஹீரோயினி சொல்கிறாங்க. இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க மீராவை பற்றி சொல்கிறாங்க. அந்த மீராவை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் எதுக்கு அவளை ஆஃபீஸை விட்டு தூக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து, மீரா வந்து என்னோடய ஃப்ரெண்டு, என்னால் அவளை ஆஃபீஸை விட்டு தூக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ பர்மிஷன் கொடுங்க நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல, அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டானா, நினச்சிட்டு போட்டோம், அவள் ஓவராக பண்ணுறா, வேணுங்கன்னே எனக்கு டபுள் மடங்கு ஒர்க் ஆகுறா, அவளுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறா, கிறுக்கி தள்ளுறா, அந்த வேலையும் சேர்த்து நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, இதனால் எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது, தலைவலி தான் வருது, நான் அதிகமாக காஃபி குடிக்கணும், அதிகமாக காஃபி குடித்தேன்னா உடம்பு தான் கெட்டு போகணும், நானும் குடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி புலம்ப ஆரம்பிச்சோன்னே ஹீரோ வந்து, மீராவுக்கு ஏதாவது வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் வழி பார்க்க போகிறீங்களோ தெரில, அதுக்குள்ளாட்டி நான் காலையில் ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் ஆக போகிறேன்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. அப்படிலாம் அவள் விட மாட்டேன்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டு, அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் டென்ஷனே எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ரிலாக்ஸாக இன்றைக்கி தான் அவங்க ஜாலியாக பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே அப்படியே ஹீரோயினி தூங்கிடுறாங்க. ஹீரோயினி தூங்கினோடனே ஹீரோ வந்து பெட்ஷீட்லாம் போற்றி அவங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு அவர் போய் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஜேகேவையும் சுசுக்கியவும் தான் காட்டுறாங்க. ஜேகே வந்து எப்போதும் போல் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் சுசுக்கி வந்து, நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தூங்குறேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னோடனே, இல்லை இனிமே தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி இருங்க நானே சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன்னொடனே ஜேகே வித்தியாசமாக அவளை பார்க்குறான். ஏன்னா அவள் எப்போதுமே ஜேகேவை திட்டிக்கிட்டு தான் இருப்பாள், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாள். இவள் இப்படி பண்ணதும் ஜேகேவுக்கே ஆச்சரியமாக இருக்குது. உடனே ஜேகே வந்து, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க,
எனக்கு ஒன்றும் ஆகலையே, ஏன் அப்படி கேட்குறீங்கன்னோடனே, இல்லை நீ எதுக்கு என்கிட்ட ஏதாவது உனக்கு என்கிட்டேருந்து ஏதாவது வேணுமா, எதுக்கு இப்படி திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறான். உடனே அந்த பொண்ணு சுசியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அன்னைக்கு நடந்ததில் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஜிமினை எதிர்த்தீங்கல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல ஜேகேவுக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்கிற, அன்னைக்கு நான் எங்கே ஜிமினை எதிர்த்தேன் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் ஜிமினை திட்டுனீங்க, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஜிமின்கிட்ட பேசக்கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் என் தங்கச்சிக்காக தானே அப்படின்னு சொல்லி சுசுக்கி சொல்கிறா. உடனே ஜேகே வந்து, இதெல்லாம் நான் உன் தங்கச்சிக்காக பண்ணுறேன்னு நீ நினச்சிக்கிட்டியா, இல்லை கண்டிப்பாக நான் இதெல்லாம் உன் தங்கச்சிக்காக பண்ணவே இல்லை, ஜிமின் பண்ணினது தப்பு, அவன் பண்ண வேலையால் ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் நான் வந்து ஜிமின் மேலே கோவப்பட்டது காரணம் அதுதான், மற்றபடி ஸ்வீட்டி வாழ்க்கை நாசமாக்கிட்டான் அப்படி இப்படின்னு அதுக்காகலாம் இல்லை, நீ அதுக்காக என்கிட்ட பேசினீன்னா தயவு செஞ்சு பேச வேணாம், பழையபடியே இரு, நான் எதுவும் மனசில் ஆசையை வளர்த்துக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிப்பாக சொல்லிட்டு ஜேகே போயிடுறான். அவரு சொல்கிறதும் சரிதானே, இதுக்கோசரம் நான் எதுக்கு அவர்கிட்ட நல்லா பேசுகிறேன், உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடி, இந்த கல்யாணத்தினால தான் உனக்கு எதுவோ ஆயிடுச்சு, மூளையோ குழம்பிடுச்சு, இப்போலாம் நீ ஜேகேவை பற்றி நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, ச்சே ஏன் நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு அவள் மனசுக்குள்ளேயே அவளை பற்றி பேசிக்கிறா. எங்கள் மீரா வந்து, இவனை சண்டை போட்டால் ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம ஹோவிக்கும் அவன் ஆளுக்கும் சண்டை வர மாட்டேங்குதே, அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கான். உடனே மீரா, ஒரு வழி இருக்குது, பேசாமல் நம்ம ஹோபியோட ஒய்ஃபை தூக்கிட்டா என்ன, அவளை ஆக்சிடெண்ட் பண்ணி கொன்னுட்டோன்னா ஹோபி ஃபீலிங்ஸில் இருக்கும் போதே நம்மளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னே பார்க்குது. இதனால என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. ஏன்னா நம்ம ஹோபி உடம்புல இருக்குது நம்ம ஹீரோயினி உடம்புல இருக்குது நம்ம ஹோபி. இது ஹீரோயினி ஆக்சிடெண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஹோபிக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகும், ஹோபி ஆக்சிடெண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஹீரோயினிக்கு ஆகும். அதனால் என்னன்னு தெரியல. ஹீரோ வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்ததுனால ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஆஃபீஸில் ஒர்க்கும் இல்லை, ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஹவர் கிடச்சிருக்குது, ஏன்னா ஹீரோ ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாரு இல்லையா, அதனால் ஹீரோயினி ஹாப்பியாக இருக்காங்க. ஃபோன் பண்ணி ஹீரோக்கிட்ட நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போகலாமா, இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க்கும் இல்லைன்னு சொல்லி கேட்க ஹீரோ, சரி எனக்கும் வீட்லேயே இருக்க போர் இருக்குது, சரி நம்ம 2 பேரும் எங்கேயாவது போகலாம், நான் வரேன் நீ வந்து இந்த இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப்பில் ஹீரோயினி வெயிட் பண்ண சொல்கிறாரு. உடனே ஹீரோயினி அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க, நம்ம ஹீரோவும் கரெக்டாக வந்துடுறாரு. வந்தோடனே இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னோடனே, பா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு போகிறாங்க. இது வந்து அந்த மீரா தூரத்துலேருந்து பார்த்து வயிற்று எரியுது, காருக்குள்ளே உட்காந்து பார்க்குது, வயிறு எரியுது செம்மையா. அப்போ நம்ம ஹீரோ வந்து, சரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. ஆமாங்க வேணும், இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னோடனே, இல்லை நானே போகிறேன் அப்படின்னோடனே, எது நீங்களா அப்படின்னோடனே, ஏன் நான் வாங்கி தந்தால் நீ சாப்பிட மாட்டியான்னு, இல்லை சரி நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். போயிட்டே இருக்கும்போது ஹீரோயினி திரும்பி போய் பார்க்க, சரி இருங்க நானும் வரேன்னு ஹீரோயினியும் வரலான்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. நம்ம எப்படியும் ரோடு கிராஸ் பண்ணும்போது ரோட்டை பார்த்துட்டு தானே போவோம், அந்த மாதிரி ஹீரோ வந்து நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காரு. மீரா பார்வையில் அது ஹீரோயினி தானே, அதனால் இதுதான் சான்ஸுன்னு சொல்லி காரை வேகமாக எடுத்துகிட்டு வருது. ஹீரோயினி இந்த பக்கமும் பார்க்கும்போது காரு வேகமாக ஹீரோ மேலே மோத வர்றது தான் தெரியுது. ஆக்சுவலாக அடிபட்டால் அது அவங்க உடம்பு தான் பாதிக்கப்படும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. ஹீரோ அங்கே நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அவங்க கண்ணுக்கு அப்படியே ஹீரோ நிற்கிற மாதிரியே தெரியுது. உடனே வேகமாக ஓடி வந்து ஹீரோவை தள்ளி விட்றாங்க. அந்த காரு வந்த போஸுக்கு ஹீரோயினியை அடித்து மேலே போய் ரோட்டில் தேய்ச்சிக்கிட்டே போய் விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ செம கோவத்தில் செம அழுகையாக வருது, அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, ஹார்ட்டே நின்ன மாதிரி இருக்குது, வேகமாக கத்திக்கிட்டே போகிறாங்க. இப்போ அப்படியே கசின்னு கட் ஆகுது, பார்த்தா ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. ஹீரோயினிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு செம்மையாக அழுகுறாரு. இப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு, ஒன்றும் இல்லைம்மா அவனுக்கு எதுவும் ஆகாது நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினிக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு ஹீரோக்கு மட்டும்தானே தெரியும், அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோவால் அவங்கக்கிட்ட உண்மையும் சொல்ல முடியல, மறைக்கவும் முடியல, செம்மையாக அழுதுகிட்ருக்காரு.
அழுதுகிட்டே தான் இருக்கார் ஹீரோ. அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. "ஏந்திரி ஏந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுதுட்ருக்காரு. அங்கே ஹீரோயினிக்கு சின்சியராக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இப்போ தான் வெளியே வராங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. ஓகே காய்ஸ், பாய்டா. இதோட நம்ம இந்த ட்ராமாவை முடிச்சுக்கலாம். சாரிடா, கொஞ்சம் இந்த ட்ராமா ரொம்ப லேட் ஆகிடுச்சி, மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஓகே, அது வரைக்கும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய் ஆர்மீஸ்.